till I study. ம் ரெண்டாவது பாகம் வந்து when I working as a president, what all I have learned for the people. So நீங்க now, இதுவும் சொல்லுங்க 1965 சொல்லுங்க. அப்புறம் 1960 தனியா சொல்லுங்க. Tata said he's going to split it. One is his whole thing, and then one is when he was a union president. ஸ்டாலின் okay, தாத்தாக்கு தெரியும். He's தாத்தா நீங்க ஸ்டாலின் மீட் பண்ணீங்களா? as a mayor. ஆஸ் அ மேயர் நீங்க ஸ்டாலின் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா? அப்புறம் அவ அப்பா தான் நிறைய கர்நாடகா தான், கலைஞர் தான் ரொம்ப இதா இருக்கும். he knows me. இப்போ அவர்கிட்ட கிஃப்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன், பரிசு. அந்த ரெடியா? ரெடி ரெக்கார்ட் ஆகுது. இப்போ நீங்க இது சொல்லிட்டு இருந்தீங்க ஸ்கூலு பெரியப்பா பத்தி சொன்னீங்க. பெரியப்பா கிளம்பிட்டாருன்னு. அப்போ பெரியப்பா இவரை தேடிட்டு இருக்காரு, கடைசியில் கண்டுபிடிச்சாருன்னு நினைக்கிறேன். இவர் இங்க இருக்காரு எனக்கு தெரியாது, இவர் ஏன் வந்து இங்க போர்டிங் ஸ்கூல்ல தங்கிட்டு இருக்காரு அப்படின்னா. சுபேஷ் பெரியப்பாவோட ஃபாதர் வந்து he stayed with him. பட் அவர் படிக்கல, அவர் அங்கிருந்து ஓடி வந்துட்டாரு ஸ்கூல். he ran away from the school and was sitting with தாத்தா. சோ ஹாஸ்டல்ல தங்குறாங்க. ஆமா, ஹாஸ்டல். அப்ப அந்த கதையாவது பிறகு எங்க ஹெட்மாஸ்டர் வந்து கொஞ்சம் கடினமான ஆளு. நான் நல்லா படிப்பேன், நல்லா ஒழுக்கமானவன். ஆனா என்ன ஆச்சுன்னா, எங்களை ஸ்கூல் எல்லாம் பெருக்கி சொல்லுவாங்க. நானும் இன்னொருத்தனும், அவன் பேர் கந்தசாமி நினைக்கிறேன், நல்லாத்தான் பெருக்கி சுத்தம் பண்ணும், கிளியர் பண்ணும். அது இந்த காற்று அடிச்சு இலைகள் விழுந்துரும்ல, அதுக்காக என்ன பண்ணாரு, நான் 6th standard 7th படிக்கிற போது கூப்பிட்டு பயங்கரமான பரம்பு வச்சு அடிச்சாரு. சரியா கிளீன் பண்ணு என்னையும் இன்னொருத்தனையும் அடிச்ச உடனே அப்பயே முடிவு பண்ணிட்டேன், இனிமே இங்க படிக்க கூடாது. அருப்புக்கோட்டை அடிக்கிறான். ஆமா, 7th படிக்கிற போது ஏதாவது படிக்கல செய்யல தப்பு பண்ணா ரைட்டு, கிளீன் பண்ணதுல அந்த அருப்புக்கோட்டை சரியா இருக்கா? அதெல்லாம் இருக்கு. ஆமா, still is there. No, they actually will task the kids rather than having somebody or they should clean. அது டிசிப்ளின்லாம் இல்ல, அது என்ன தெரியுமா, குருகுலம்னு ஒன்று இருக்கு முன்னாடி. குருகுலம்னா அது சும்மா இந்த பிராமின்ஸ் வச்சிருப்பானுங்க. ஸோ அங்கே என்னன்னா, you have to join a student and you have to serve the guru, clean, cook and everything. எல்லாம் ஜாதி பசங்க. ஆமா, இங்கே அப்படில அவனுங்க பிராமின்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. பட் அது குருகுலம் தான். அவனுங்க வர்ணாசிரம் all they trying to so இவங்க it will always the schools will have that இது. But these schools were set up by British. So British will treat as a kid. Whereas the Gurukulam will look at you as a slave caste, you have to be under the guru and everything. So தாத்தாக்கு வந்து அந்த மாதிரி வந்து கூட்ட சொல்லிருக்காங்க. Even now, right, they do that. Even now குருகுலம் அதான் ஆக்சுவலாக அந்த இது it's an extension of that how to view students. But then with the British academic thing, right, student should be treated as a student. தாத்தா அந்த ஸ்கூல்ல வேலைக்கார டீச்சர் இருக்குமா அந்த ஸ்கூல்ல? இருக்காது. சரி. ஸோ நீங்கள் அருப்புக்கோட்டையில் அவர் அந்த ஆள் அடிச்சனால நீங்கள் அங்கே இருக்கக்கூடாது முடிவு பண்ணிட்டீங்க. அப்புறம் முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணேன், சாஸ்திரி பெரியவட்ட சொன்னேன், என்னை பசுமலை சேர்த்து விட்டுருங்க. அப்புறம் அவர் கொண்டு போய், அதனாலதான் அவர்கிட்ட பெரியமா என்னை கொண்டு போய் பசுமலை ஹைஸ்கூல்ல சேர்த்துட்டார். அப்ப 8th standard படிக்கிற போது எல்லாருமே ஒரே மட்டமா இருப்போம், அவ்வளோலாம் வளர்த்திலாம் கிடையாது. ஐ வாஸ் சாம்பியன் ஆஃப் தி ஸ்போர்ட்ஸ் 8th standard. ரன்னிங், ஜம்பிங், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், 100 meters எல்லாமே ஃபர்ஸ்ட். ஸ்கூல் சாம்பியன், ஜூனியர் சாம்பியன். பிறகு என்னாச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் நடந்து, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல 100 metersல செகண்ட் வந்தேன். தென் ஐ வாஸ் செலக்டட் டு தி ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் எங்க மெட்ராஸ்ல வந்து OMCல எங்கேயோ முதல் நாள் ஓடி செலக்ஷன் ஆயிடுச்சேன். செகண்ட் நாள் ஓடுற போது என்ன பண்ணாங்க, ரொம்ப நீ சின்ன பையலா இருக்க அப்படின்ட்டு என்னை ரீப்ளேஸ் பண்ணாங்க. சாலமனும் இன்னொருத்தனை பெரிய ஆளை வச்சாங்க.
அவனும் செகண்டா வந்தான். கடைசியில நான் ஓடி இருந்தா கூட ஒருவேளை ஃபர்ஸ்டா வந்திருக்கலாம். ஜூனியர் தானே, அங்க ஜூனியர் சாம்பியன்ஷிப் வாங்கினா இங்க ரன்னிங்ல வந்தேன். அப்போ அந்த வெள்ளி மெடல் கொடுத்தாங்க ரன்னர். நான் முதைய ஓடி செலக்ஷன் ஆயிடுச்சு ஸ்டேட் லெவல். பிறகு பார்த்தேன் நம்ம வளர்ச்சியும் இல்லை ஒண்ணும் இல்லை, நம்ம ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சரியாக முடியாது அப்படின்னு ஆர்டிக்கல் ஆரம்பிச்சிட்டோம். ஸ்பீச். ஸ்கூல் காம்படிஷன் எல்லாம் பேச ஆரம்பிச்சேன். ஸோ பிகாஸ் இஸ் நாட் சக்சீடிங் இன் இது. இருங்க சொல்லிக்கிறேன் அவன்கிட்ட, அவன் மிஸ் ஆகிடுவான்ல, அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ சின்ஸ் தாத்தா ரைட், தேர் ட்ரைங் டு லைக் தே ஆல்வேஸ் சே தட் யூஆர் டூ ஷார்ட், look very small for all the competition. So Tata decided that let's not waste time on the athletics. I'll focus on speech. Debate. Stage speeches. Yeah, that's what. சொல்லிட்டேன். அதுல எல்லா ஸ்கூல்லையும் பேசி நிறைய பேர் வாங்க. அதுல என்ன ஆச்சுன்னா OMCA ஸ்டேட் லெவல் நடந்தது ஃபார் த ஸ்கூல் சில்ட்ரன். Then I was elected as the YMCA president of the youngsters. என்ன வயசு அப்போ 14-15 வயசு. ஐயோ 15 வயசுலயா? Then I was sent to Allahabad to attend a conference. Unfortunately, I don't know English. At that time. So mostly I used to get information from சும்மா அட்டன் பண்ணி ஒரு இது. அப்போ என்னை வழி அனுப்புறதுக்கு எங்க ஹெட் மாஸ்டர் வந்தார். இப்போ எந்த ஸ்கூல் இது நீங்க படிக்கிச்சு? பசுமலை ஹை ஸ்கூல். அது எப்போ வந்தீங்க? பசுமலை ஹை ஸ்கூல் எப்போ வந்தீங்க? நீங்க அருப்புக்கோட்டை விட்டுட்டு பசுமலை வந்தீங்க? ஆமா, 7th முடிச்சு 8th இங்க வந்துட்டேன். பசுமலை வந்துட்டீங்க மதுரைக்கு? மதுரை. ஆமா, மதுரை ஹாஸ்டல். ஆமா, அந்த திருப்பரங்குன்றம் அது பக்கத்துல ஒரு இடம் தான். பிரச்சனைகள் இருக்குல்ல. ஓ ஆமா ஆமா. என்ன பிரச்சனை? BJP is doing before election now. They are trying to do a Muslim Hindu split. தமிழ்நாடுல. ஆமா. They will keep trying every year they will do something to create vote bank. சொல்லுங்க டே. அப்போ காலையில எந்திரிச்சு என்ன பண்ணுவேன், தெங்கன கம்மா, அந்த திருப்பரங்குன்றம் மலை பக்கத்துக்கு முன்னால பெரிய கம்மா இருக்குது. கண்மாயினா அவனுக்கு தெரியுமான்னு கேள்வி. கேனல் அவன்கிட்ட கேள்வி. கம்மா லேக்கா? கம்மாயினா லேக்கா ஸ்ட்ரீம்? வெரி பிக் லேக். காலையில் எந்திரிச்சு அங்கெல்லாம் குளிக்க போவேன். இங்கெல்லாம் குளிக்க மாட்டேன். அங்க குளிச்சுட்டு திருப்பரங்குன்றம் போய் நீச்சல் அடிச்சு குளிச்சுட்டு வரும்போது ஒரு ஹோட்டல் ஒண்ணு இருக்குது. அதுல பூரியும் கிழங்கு ரொம்ப நல்லா வச்சிருப்பான். போற போது காசு எடுத்துட்டு போய் அதுல வரும்போது 2 அணா 2 அணாஸ் வரும்போது சாப்பிட்டு வந்தோம். பிறகு ஸ்கிப் ஆனேன், YMCA போனேன். பிறகு என்ன ஆச்சுன்னா 9th படிக்கிற போது தாத்தா பாட்டியை பார்க்கணும்னு ஒரு ஆசை. காசுல கையில் சைக்கிள் எடுத்து மதுரையில இருந்து திருநாளி வரைக்கும் இந்த பக்கம் ஒரு 65, அந்த பக்கம் ஒரு 45, ஏறதால 150 kilometers, up and down 300 kilometers சைக்கிள்ல போனேன். when I was doing 9th standard. 300 kilometers போய் மதுரையில் இருந்து போய் தாத்தா பாட்டிலாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்புறம் போகும்போது எனக்கு பாட்டி இருந்தாங்க பத்தியா, நம்ம பாட்டியினுடைய அம்மா வயசு பண்றாங்க, அருப்புக்கோட்டை பக்கத்துல இருந்தாங்க. அவனுக்கு புரியுதான்னு கேளு. சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. நம்ம உங்க பாட்டி எங்க இருந்தாங்க? உங்க பாட்டி இருக்காங்கல்ல, குமராயி. ஆமா, அண்ணம்மா, எங்க அம்மா. ஓகே, எங்க அம்மாவுடைய அம்மா இருந்தாங்க. ஓகே ஓகே, அதான் ஓகே. பாட்டியோட பாட்டி, இவங்க பாட்டியோட அம்மா, அவங்க தனியா இருந்தாங்க. இவங்க என்னென்ன கொடுத்தாங்களோ நான் சைக்கிள்ல போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு. எந்த இடம்? பாட்டி எங்க இருந்தாங்க? கஞ்சநாயக்கம்பட்டி, அருப்புக்கோட்டை பக்கத்துல. அருப்புக்கோட்டை பக்கம், பாட்டன் பாசனம். கஞ்சநாயக்கம்பட்டி. ஓகே.
that's where Tata studied right, Arupkota. school. Arupkota, first time he went from the village and studied, right, that first place, Arupkota. So near that place, his grandmother was there, the mother side, maternal grandmother. அம்மா வழி பாட்டின்னு சொல்கிறேன் அவன்கிட்ட, மெட்டர்னல் கிராண்ட்மதர். அவங்கள பார்த்துட்டு அதுக்கு பிறகு மதுரைக்கு போறேன். மதுரையில அந்த கடைகிட்ட வந்த உடனே மயக்கப்பட்டு கீழே வந்துச்சு. ஐயோ, எவ்வளோ நேரம் ஓட்டுனீங்க? ஒரு நாளா? டே அண்ட் நைட் ஓட்டிருக்கேன். ஐயோ, ஃபுல்லா. எத்தனை கிலோமீட்டரு? 300 கிலோமீட்டர். அப்போ 300க்கு மேல.